الصراط القائم آت محمدا وسيلته وكرامة مقام محمود الذي وعدته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும், ஜும்ஆ உரையை செவிமடுத்து பலனடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 12வது அத்தியாயம் சூரத்து யூசுஃபிலே இடம்பெறுகின்ற 108வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான், குல் தூதரே சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது எனது பாதை, இது எனது வழிமுறை, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லாஹுடைய இந்த பாதையை நோக்கி தெளிவான பார்வையோடு அழைக்கின்றோம். அந்த பார்வை என்பது குருட்டுத்தனமான பார்வை அல்ல, அறிவு கெட்டத்தனத்தை போதிக்கக்கூடிய வழிமுறை அல்ல. நான் ஒரு வழிமுறையை நோக்கி அழைக்கின்றேன், என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்றோம். எப்படிப்பட்ட அழைப்பு? தெளிவான பார்வையை கொண்ட அழைப்பு, மறைமுகமானது கிடையாது. தெளிவான பார்வையை கொண்டு உள்ள வழிமுறையை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அழைக்கின்றோம். வசுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை கற்பிக்கக்கூடியவன் இல்லை. என்னுடைய வழிமுறையிலே என்னுடைய நம்பிக்கையிலே இணை கற்பிப்பு இல்லை. இணை கற்பிப்பு இல்லாத தூய ஏகத்துவ வழிமுறையை நோக்கி நான் அழைக்கின்றேன், அல்லாஹ் தூயவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்று அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிக்கின்றான், சொல்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தி விட்டார்கள். குர்ஆனிலே அந்த வசனம் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனுடைய 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்திலே என்ன கொள்கையை கொடுத்திருக்கிறானோ, நாம் எந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கின்றோமோ, இந்த வழிமுறை என்பது இந்த உலகத்திலே மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை விட பல விதத்திலே சிறப்பு கொண்டதாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவுபூர்வமான மார்க்கம், இயற்கையான மார்க்கம், ஆக்கப்பூர்வமான மார்க்கம், சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மார்க்கம், மனிதத்தை சொல்லக்கூடிய மார்க்கம், மனித நேயத்தை ஊட்டக்கூடிய மார்க்கம், பெண்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்த மார்க்கம், குடும்ப உறவுகளை தெளிவான முறையிலே பிரகடனப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று இந்த மார்க்கத்தினுடைய அழகை, இந்த மார்க்கத்தினுடைய அலங்காரத்தை, இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதிலே உள்ள முத்தாய்ப்பான சிறப்பு எது தெரியுமா? எந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ இது தெளிவான மார்க்கமாக இருக்கிறது, முழுமையான மார்க்கமாக இருக்கிறது, அதே விதமாக ஆதாரபூர்வமான மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய எந்த கொள்கை கோட்பாடாக இருக்கட்டும்,
எல்லாவற்றுக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்தில் கொடுத்த இந்த மார்க்கத்தினுடைய அந்த சிறப்புகள்ல முக்கியமான சிறப்பு என்பது இந்த மார்க்கம் ஆதாரபூர்வமான மார்க்கம். ஏகத்துவமாக இருக்கட்டும், தூதுத்துவமாக இருக்கட்டும், அதே விதமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான சான்றுகளை கொடுத்திருக்கின்றான். தூதரை அல்லாஹ் சொல்றான், குல் தூதரே சொல்லுங்கள், இன்னி அலா பையினத்தின் மிர் ரப்பி, என் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட தெளிவான சான்றுகள் அடிப்படையில் நான் இருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை சொன்னார்களோ அது தெளிவான சான்றுகள் அடிப்படையில் அமைந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். என் புறத்திலிருந்து எந்த ஒன்றையும் நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். எதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேனோ, ஊஹிய இலைய, என் புறத்திலே எது வஹியாக இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறையை தான் நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம் என்பது ஆதாரபூர்வமான மார்க்கமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் பெண்ணும் பெருத்த விஷயம் இல்லை, சின்னஞ்சிறிய விஷயங்கள் எதை கடைபிடிக்குமாறு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறதோ அதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்கள் தெளிவாக ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே மனிதர்களே, அது ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படி கண்ணை மூடி பின்பற்ற அத்தாட்சி கிடையாது. தெளிவாக கண்ணை திறந்து பார்த்து சிந்தித்து பின்பற்றக்கூடிய அத்தாட்சிகள் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. வான்சல்னா இலைக்கும், உங்களிடத்தில் நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். எப்படிப்பட்டதை? நூரம் முபீனா, தெளிவான ஒளியை இறக்கி இருக்கிறோம். இது வெளிச்சம்தான், இது ஒளிதான், எந்த டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாம் இறக்கி கொடுத்திருக்கின்றோம். குர்ஆன் முழுவதும் இந்த மாதிரியான வசனங்கள் நிரம்ப இருக்குதுங்க. அப்படியே பட்டியல் போட்டோம்னா இன்றைய ஜும்மாவுடைய நேரம் அதற்கே முடிஞ்சிரோங்கிற அளவிற்கு அவ்வளவு விஷயங்கள். கத் பையன்னா லக்குமுல் ஆயாத், உங்களுக்காக நாம் நம்முடைய வசனங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கொடுத்ததே தெளிவான வசனங்கள், அதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டுமே என்பதற்காக. கத் பையன்னல் ஆயாத்தி லிகௌமி யூகினூன், உறுதியாக நம்பி நிற்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய வசனங்களை, நம்முடைய அத்தாட்சிகளை நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு தெளிவு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உரைகளில் சொல்கிறார்கள். இர்பால் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பல சஹாபாக்கள்ல முக்கியமான ஒரு சஹாபி இர்பால் பின் சாரியா. நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் பேரை வைக்கணும், இர்பால் சாரியா. அப்ப இர்பால் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளுடைய அந்த இறுதி கட்டங்களில் ஒரு முறை நம்மிடத்தில் உரையாற்றினார்கள். நம்முடைய கண்களை குளமாக்கி விடக்கூடிய உரையாக அது இருந்தது. ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, அந்த பயான் என்பது நம்முடைய கண்களை குளமாக்கி விடக்கூடிய பயானாக, விளக்க உரையாக இருந்தது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். அந்த விஷயங்களை கேள்விப்படும் போது நமக்கு என்ன தோன்றியது என்றால், மௌஇதத்தும் முவத்திஉன், அல்லாஹ்வுடைய தூதர் விடை பெறவிருக்கின்றார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த உபதேசங்களை நமக்கு செய்கிறார்களோ என்று கருதக்கூடிய அடிப்படையிலே இருந்தது. அந்த செய்திகள் ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்களே, அதுல முத்தாய்ப்பாக என்னுடைய மனதை தொட்ட, என்னுடைய மனதை தேய்த்த ஒரு விஷயம் இருக்கிறது என்று இர்பால் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் தரக்துக்கும் அலல் பைதா, உங்களை தெளிவான வெண்மையான வழிமுறையிலே நான் விட்டு செல்கின்றேன். நான் விடைபெறவிருக்கின்றேன். என்னுடைய வாழ்நாளுடைய இறுதி கட்டங்களில் நான் இருக்கின்றேன். உங்களை விட்டு விடை பெறக்கூடிய இந்த சமயத்தில் உங்களை குருட்டுத்தனத்தில் விட்டுட்டு போறேனா, அறிவு கட்டத்தனத்தில் விட்டு செல்கின்றனா என்றால் இல்லை. கத்தரத்துக்கும் அலல் பைதா, வெண்மையான வழிமுறையிலே நான் விட்டு செல்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும். ஒரு நாள் என்றால் அதுல இரவும் இருக்கும் பகலும் இருக்கும்.
ஒரு நாள் என்றால், ஒரு டே என்றால் அதுல இரவும் இருக்கிறது, பகலும் இருக்கிறது. அப்ப இந்த நம்முடைய அந்த வாழ்க்கையில புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, புரியாத ட்ரையான விஷயங்களும் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்தினுடைய இரவு பகுதியும் கூட பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும்னா, நான் சொன்னதுல நீங்கள்லாம் தெளிவாக பெரிய அளவுக்கு சிரமம் எடுக்காமல் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் சிலது இருக்கிறது, அறிவோடு நுட்பத்தோடு தான் அதை நீங்கள் நோக்க வேண்டும். அறிவோடு நுட்பத்தோடு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அறிவு கண்ணை கொண்டு அப்படி சிந்தனையினுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆமாம், சிந்தனையினுடைய ஆழத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதம் நம்மை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்னு நீங்க சிலதை நினைப்பீங்களே, அதுவும் கூட இந்த மார்க்கத்துல அப்படி பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும். இரவுல ஒரு விஷயத்தை தேடினா சீக்கிரம் கிடைக்காது. பகல்ல சின்ன ஒரு குண்டூசியை தொலைச்சாலும் கூட தேடி எடுக்கிறது நமக்கு ஈஸி. அந்த மாதிரியே நான் உங்களை ஒரு வழிமுறையிலே விட்டு செல்கின்றேன். அந்த வழிமுறை எப்படிப்பட்டது என்றால், அந்த வழிமுறையிலே உள்ள இரவு பகுதியும் கூட, ட்ரையான சப்ஜெக்ட் கூட பகலை போன்று வெளிச்சமானதாக இருக்கும். லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகுன். அந்த வழிமுறையை ஒருவன் புறக்கணிக்கின்றான் என்றால் தன்னைத்தானே அவன் நாசப்படுத்துகின்றான் என்று அர்த்தம். தன்னைத்தானே நாசப்படுத்திக் கொள்ளக்கூடியவனை தவிர என்னுடைய இந்த வழிமுறையை யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயான்கள்ல அப்படியே மனதை உருகச் செய்யக்கூடிய அந்த பயான்ல முத்தாய்ப்பான விஷயமாக இது இருந்தது என்று இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்தை உற்று நோக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஆதாரபூர்வமான மார்க்கத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். அறிவுபூர்வமான மார்க்கத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றான். அறிவினுடைய உச்சத்தை தொடக்கூடிய பல விஷயங்கள் இந்த குர்ஆனிலே கொட்டி கிடக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அதை தான் சொல்றான், ஹுவல்லதி யுனஸ்ஸிலு அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத்தின். மிக தெளிவான அத்தாட்சிகளை கொண்ட வசனங்களை தம்முடைய அடியாராகிய இந்த முஹம்மது மீது அவன்தான் இறக்கினான். ஏன் இறக்கினான் தெரியுமா? லியுஹ்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். அறிவு கெட்டத்தனங்களை விட்டு, இருளை விட்டு வெளிச்சத்தை நோக்கி உங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது இருளை விட்டு வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இன்னும் நாம் இருளிலேயே இருந்தால், அறிவு கெட்டத்தனங்களிலேயே நாம தொடர்ந்தால், மூட நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருந்தால், மூடத்தனமான பழக்கங்கள் நம்மிடத்தில் இருந்தால், நஷ்டம் நமக்கு தான், கஷ்டம் நமக்கு தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். குர்ஆன்ல 29வது சூரா. அந்த 29வது சூராவுடைய பேர் என்ன தெரியுமா? அல் அன்கபூத். அன்கபூத் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? சிலந்தி அப்படிங்கிறது அர்த்தம். அந்த சிலந்தின்னு ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? சிலந்தியை பற்றிய தகவல் ஒரு வசனத்திலே இருக்கிறது. மொத்தமே சிலந்தி எப்படி இருக்கும் தெரியுமா? அதற்கு எத்தனை கால் இருக்கும் தெரியுமா? வாய் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த படத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு விளக்கவில்லை. அந்த சூறாவில் 29வது சூறாவில் பல வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம் அந்த சிலந்தியை பற்றி நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற அந்த 8 கால் பூச்சியை பற்றி பேசுகிறது. என்ன பேசுகிறது? குர்ஆனுடைய அந்த வசனத்தை பாருங்கள். மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா. அல்லாஹ்வை விடுத்துவிட்டு மற்றவர்களை யார் பொறுப்பாளர்களாக ஆக்குகிறார்களோ, அது நம்பிக்கையில இருக்கட்டும், வழிமுறையில இருக்கட்டும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்குகிறார்களோ. ஏங்க கல்யாணம் இப்படி முடிச்சீங்க? எங்க வீட்டுல இப்படிதாங்க வழக்கம். ஏங்க இதை செஞ்சீங்க? ஏங்க இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்தீர்கள்? இது எனக்கு இப்படிதாங்க மனசுல தோன்றியது. எங்க நண்பர் இப்படிதாங்க சொன்னாங்க, எங்க அத்தா இப்படிதாங்க சொன்னாங்க. எத்தனை விஷயங்களை நாம் சொல்கின்றோம் மார்க்கத்துக்கு முரணாக. அல்லாஹ் தான் சொல்றான், மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹ். யார் அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களுடைய உதாரணம், மஸலுல் லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். சிலந்தியை போன்று இருக்கிறது, 8 கால் பூச்சியை போன்று இருக்கிறது. 8 கால் பூச்சி, அந்த சிலந்தி இல்லாத ஒரு இடம் இருக்கிறதா?
சிலந்தி இல்லாத ஒரு இடம், அது பள்ளிவாசலா இருக்கட்டும், நம்முடைய வீடா இருக்கட்டும், ரூமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு 4 நாள் அந்த இடத்தை பயன்படுத்தலைன்னா உடனே என்ன ஆகும்? சிலந்தி வலையை பின்னிவிடும். சிலந்தி அது அந்த 8 கால் பூச்சி தன்னுடைய வீட்டை கட்டும். அல்லாஹ் தான் சொல்றான், யார் அல்லாஹ்வை விடுத்து விட்டு மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களுடைய உதாரணம் சிலந்தி வலையை பின்னுகிறது, அதை போன்றது. கமசலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தன், அந்த சிலந்தி அந்த 8 கால் பூச்சி ஒரு வீட்டை கட்டுகிறது. ஒரு வீட்டை கட்டுதுன்னா நாமெல்லாம் எப்படி பேஸ்மெண்ட்டை போட்டு அப்படியே நல்ல ஸ்டீல் கம்பிகளை வர வச்சு அதற்கென்று இதுகளை சாதனங்களை பயன்படுத்தி ஜேசிபியை வர வச்சு நல்ல ஆழமான குழியை வெட்டி அதற்கென்று எல்லாமே ப்ளூ பிரிண்ட் எடுத்து எப்படி ஒரு கட்டடத்தை உயர்த்துறோமோ அப்படியா? இல்லை. இத்தகத பைத்தன், அது ஒரு வீட்டை கட்டுகிறது. கட்டிட்டு என்ன நினைக்குதான்னு கேட்டா, இருக்கிற வீடுகள்லயே நம்ம வீடு தாங்க பலமான வீடு என்று அது நினைக்கிறது, கருதுகிறது. ஆனால் இருக்கிற வீடுகள்லயே அல்லாஹ்வுடைய படைப்பு என்று எத்தனை இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் வசிப்பிடம் இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் வசிப்பிடங்கள் இருக்கிறது. நம்மிடத்தில் இருந்து சர்க்கரையை கொண்டு போற எறும்புக்கு கூட வசிப்பிடங்கள் இருக்கிறது. ஆக வசிப்பிடங்கள் இல்லாத எந்த உயிரினமும் இல்லை. எல்லா உயிரினத்திற்கும் வசிப்பிடம் இருக்கிறது. இருக்கிற வசிப்பிடங்கள்லயே பலமான ரொம்ப பெர்ஃபெக்டான வசிப்பிடம் வீடு என்று சிலந்தி தன்னுடைய வீட்டை கருதுகிறது. இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத், இருக்கிற வீடுகள்லயே ரொம்ப ரொம்ப பலவீனமான வீடு என்பது சிலந்தி பின்னக்கூடிய அந்த வலையாக 8 கால் பூச்சி கற்ற அந்த வீடு தான் ரொம்ப பலவீனமானது. 8 கால் பூச்சி ஒரு வீட்டை கட்டிருச்சு, இடிக்கிறதுக்காக என்ன ஜேசிபியை வர வைப்போம், பெரிய புல்டோசரு கிரேன் வர வைக்கணும் இல்லையே. ஏதோ அதற்காக என்று சொல்லி இடிக்கிறவங்க அந்த பணியாளர்களை எல்லாம் நியமிக்க எதுவுமே இல்லை. சிலந்தி வலைய பின்னிருச்சா, அப்படி ஒரு ஜேசிபிக்கு ஆர்டர் பண்ணி இருக்கிறேன்னா பைத்தியம் நினைப்பாங்க. அட சிலந்தி பின்னி இருக்கக்கூடிய அது கட்டி இருக்கக்கூடிய வீட்டை எடுப்பதற்கு அகற்றுவதற்கு சின்ன விளக்காமத்துல உள்ள சீமார்ல உள்ள ஒரு குச்சி போதும். அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிவிட்டு பலமான கொள்கையில இருக்கிறோம், ரொம்ப பலமான பாதுகாப்புங்க, சரியான பெரிய காப்பாளருங்க என்று கருதுகிறார்களே, சிலந்தி கட்டக்கூடிய வீட்டுக்கு சமமானவர்கள் லவ்கானு யாலமூன், அதை அவர்கள் விளங்க வேண்டுமே, அறிய வேண்டுமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டி, உங்களுடைய களத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழிமுறை அளவிற்கு பலமான வழிமுறை எதுவும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் நம்மை பார்த்து அன்போடு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள வாங்க. ஏன் அரகுறையா இருக்கிறீங்க? திருமணத்துக்கு மட்டும் ஏன் இஸ்லாத்தை விட்டுறீங்க? ஜனாசாவுக்கு மட்டும் ஏன் இஸ்லாத்தை விட்டுறீங்க? ஏன் வீட்டில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மட்டும் ஏன் இஸ்லாத்தை விட்டுறீங்க? முழுசா வாங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானை உற்று அல்லாஹ்வை பிடி. எவ்வளவு அருமையானது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக ஆதாரபூர்வமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒமன் யதுஉ அல்லாஹ், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு அல்லாஹ்வோடு இணைத்து மற்றவர்களை யார் அழைக்கிறார்களோ வணங்குகிறார்களோ, லா புர்ஹான லஹு, அவர்களிடத்துல எந்த ஆதாரமும் இல்லை. அவங்கள ஆட்சி இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், எல்லா நிறுவனங்களையும் கட்டி ஆளக்கூடியவனாக இருக்கட்டும், படைபலம் இருக்கட்டும், பொருளாதார பலம் இருக்கட்டும், எந்த பலமாக இருக்கட்டும், தப்பான கொள்கையில இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாத்தமான கொள்கையா, மிக பலவீனம், எந்த ஆதாரமும் அவர்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட அந்த ஆதாரபூர்வமான மார்க்கத்தை புறக்கணித்தால், கை கழுவி விட்டால், முதுகுக்கு பின்னால போட்டால் தண்டனை கடுமையானது. குர்ஆன் முழுவதும் பாருங்க, ஆதாரபூர்வமான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அதே குர்ஆன் தான். வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா, யார் நிராகரிக்கிறார்களோ, நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, உண்மையான வசனங்கள், இதை விட்டுட்டு நான் என் மனோ இச்சையில தான் பின்பற்றுவேன்,
எனக்கு என்ன தோன்றியதோ அதை நான் செய்வேன். என்னுடைய குடும்பத்தினுடைய வழக்கம், என்னுடைய ஊருடைய பழக்கம் என்றெல்லாம் அப்படி திசை மாறி செல்கிறார்களோ, யார் நிராகரிக்கிறார்களோ, பொய்ப்பிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகத்தின் தோழர்களாக இருப்பார்கள். நரகத்தோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த இழிவிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, 6வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடியது, வல்லதீன கஃபரு வகذبு பிஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, பொய்ப்பிக்கிறார்களோ, சும்முன், அவர்கள் செவிடர்கள், புக்முன், அவர்கள் ஊமைகள், சத்தியத்தை பேச முடியாதவர்கள், சத்தியத்தை கேட்க முடியாத செவிடர்களாக, ஊமைகளாக, சும்மு வபுக்முன் ஃபிஸ்ஸுலுமாத், அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருள் நமக்கு பிடிக்குமாங்க? இருள் நமக்கு வேணாம், இருள் விலக வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த இரவு பகுதியை கூட பகல மாதிரி நம்ம மாத்துறோம். நம்முடைய தெருவில் ஒரு விளக்கு ஏறிலன்னா உடனே கவுன்சிலரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, உடனே அதை சரிப்படுத்தி. ஏன்? இருள் பிடிக்காது நமக்கு. ஆக இருள் பிடிக்காதுங்கிறது நிதர்சனமான இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் பொறுத்து விட்டு அறிவை நாம தேடி பார்த்தால், சிந்தனையை நாம தேடி பார்த்தால் எல்லாம் குருட்டுத்தனமும் அதற்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நாம செய்யற காரியங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிற ஒரு நிலை நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு இழிவு. அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், யார் நிராகரிக்கிறார்களோ, பொய்ப்பிக்கிறார்களோ நம்முடைய வசனங்களை, அவர்கள் செவிடர்கள், அவர்கள் ஊமைகள், அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்திலே எந்த கொள்கையை கொடுத்திருக்கிறானோ அது தெளிவான பார்வையை கொண்டு, தெளிவான செவியை கொண்டு, தெளிவான சிந்தனையை நமக்கு புகுத்தக்கூடிய ஒரு கொள்கையை அல்லாஹ் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். அதை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 2 வசனத்தை உங்களிடத்தில் வாசித்து விட்டு மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை சமர்ப்பித்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்தினுடைய 155, 156, 157 இந்த 3 வசனங்களை வாசிங்க. வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், பாக்கியம் பொருந்திய இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி இருக்கிறோம். இதை இறக்கியவர்கள் நாம் தான், இதனுடைய ஆத்தர் நாம் தான், ஆசிரியர் நாம் தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றோம். ஆக ஃபத்தபிஊ, அதை கடைபிடியுங்கள், வத்தகூ, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். இந்த வேதத்தை நாம ஏன் கொடுத்தோம் தெரியுமா? அடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், அன் தகூலு இன்னமா உன்சிலல் கிதாபு அலா தாயிஃபதைன் மின் கப்லினா வ இன் குன்னா அன் திராசதிஹிம் லகாஃபிலீன். நீங்கள் சொல்லிடக்கூடாது, நாளை மறுமையிலே என்னுடைய சபைக்கு எனக்கு முன்னால வருவீங்களே, அப்ப நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? யா அல்லாஹ், நமக்கு முந்தி சென்ற 2 கூட்டத்தாருக்கு நீ ஒரு வேதத்தை கொடுத்தாய். 2 கூட்டத்தார் என்பது யூதர்களுக்கு கொடுத்த, கிறிஸ்தவர்களுக்கு நீ இன்ஜீல் என்கிற வேதத்தை நீ கொடுத்தாய். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதை படிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லையே. சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, உங்க வாய்க்கு பூட்டுதான். அந்த அடிப்படையில தான் இந்த வேதத்தை நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். அன்தகூல் அவு தகூலு, அல்லது நீங்க சொல்லக்கூடாது, லவ் அன்னா உன்சில அலைனல் கிதாபு லகுன்னா அஹ்தா மின்ஹும், நமக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னா அவர்களை விட, அந்த யூதர்களை விட, அந்த கிறிஸ்தவர்களை விட மிக தெளிவான, மிக நேரிய வழியில நாம் நடந்து இருப்போம். கொடுக்காம போயிட்டே யாரெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் நீ மிக நேரிய வழியில நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஃபகத் ஜாஅக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும் வஹுதம் வரஹ்மா, உங்கள் இறைவன் புறத்திலிருந்து அருள் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வழிமுறையை கடைபிடிக்க பிடிக்க நீங்கள் அன்பாளர்களாக, பண்பாளர்களாக மாறுவீர்கள். இதில் நேர்வழி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஃபகத் ஜாஅக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும் வஹுதம் வரஹ்மா ஃபமன் அظلமு மிம்மன் கذب பிஆயாத்தில்லாஹி வஸதஃப அன்ஹா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, அவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார்? அவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார்? அல்லாஹ்வுடைய வசனம் இருக்குது, மனோ இச்சைப்படி நான் நடக்கிறேன், நான் பெரிய அநியாயக்காரன். அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இருக்கிறது, எனக்கு தோன்றியதுங்க, என் குடும்பம் சொன்னதுங்க, என்னுடைய இதுங்க, ஊருடைய பழக்கங்க என்று அந்த ரூட்ல போனால் அல்லாஹ் சொல்றான், யார் இப்படி, இவர்கள் தான் பெரிய அநியாயக்காரர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சூ அல் அஸாபி பிமா கானூ யஸ்திஃபூன், அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் இழிவு தரக்கூடிய கடுமையான தண்டனை இருக்கிறது. தண்டனையே தாங்க முடியாது, அந்த தண்டனையில கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
ஆக அல்லாஹ் தெளிவான ஆதாரபூர்வமான மார்க்கத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைப்பிடிக்கலைன்னா அல்லாஹ் எப்படி பிடிப்பாங்கிறதுக்கு ஒரு பெற்றோர்களை உங்களுக்கு ஆதாரமாக காட்டும். பெற்றோர்கள் என்றால் உங்க பெற்றோரோ நம்ம பெற்றோரோ இல்லை. யாருடைய பெற்றோர்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்களை ஆதாரமாக காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். மனிதர் என்றால் ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்கே? தந்தை எங்கன்னா எங்கேயாவது நீங்க அனுப்பி இருக்கிறீங்களா அல்லது எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கிறீங்களா என்ற அந்த அர்த்தப்பட இல்லை. தந்தை இறந்து விட்டார், மர்மை மர்மைன்னு நீங்க சொல்றீங்களா, அந்த ஆகிரத்திலே அவருடைய நிலை என்ன என்று அந்த சஹாபி கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? எல்லாம் அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். என்ன பதில் அளித்தார்கள்? சொர்க்கம்னு சொல்லல, ஃபின்னார், நரகத்திற்குரியவர்கள் என்று அவருடைய தந்தையை பற்றி சொல்கிறார்கள். உடனே தந்தைக்கு நரகம்னா தாங்க முடியுமா? யாரா இருக்கட்டும்ங்க, நம்முடைய இந்த உறவு முறைகள்லயே ஃபர்ஸ்ட் இடம் பெற்றோர்கள் தானேங்க. உன் தந்தை, உன்னுடைய அப்பா, உன்னுடைய அத்தா நரகம் என்று சொன்னால் யாரால தாங்க முடியும்? தாங்க முடியல அந்த சஹாபியால். இதே வருத்தத்தோடு அவர் திரும்பி செல்கிறார். ஃபலம்மா கஃபா, அவர் திரும்பி செல்லக்கூடியவரை அழைக்கிறார்கள். தாஹு, இங்க வாங்க. அழைத்து சொன்னார்கள். யாருக்கும் மறைவானது கிடையாது. இதெல்லாம் பல சம்பவங்கள், பல பயான்கள்ல நம்ம கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்ன அபி வ அபாக ஃபின்னார். உன் தந்தை மட்டுமில்லை, என் தந்தையும் நரகத்தில். என் தந்தையும் உன் தந்தை, நல்ல கவனமா கேளுங்க இதை, என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்திலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்க தந்தை மட்டும் இல்லைங்க, என் தந்தையும் நரகத்திலே என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லணும்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும், எவ்வளவு அந்த உணர்வுகள் பொங்கும். எல்லாத்தையும் அடக்கிட்டு சொல்றாங்க. சொல்லிவிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கலாம். இப்ப தந்தையுடைய நிலை இது. தாயாருடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவம் அதே சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய அம்மாவுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி கிடையாது. என்ன கிடையாது? மா கான லின் நபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. ஈமான் கொண்ட மூமின்களாக இருக்கட்டும், மூமின்களை வழிநடத்தக்கூடிய தூதராக இருக்கட்டும், அவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்களுடைய நெருங்கியவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களாகவே இருந்தாலும் அவர்கள் ஷிர்கிலே, குஃப்ரிலே இருக்கிறார்கள் என்றால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அதிகாரம், உரிமை கிடையாது. என்னுடைய பெற்றோர்கள் ஷிர்கிலே இருக்கிறார்கள் என்றால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது, என்னை வழிநடத்தக்கூடிய தூதருக்கும் கிடையாது. இது தெளிவான பிரகடனம். இதற்கு தான் எக்ஸ்கியூஸ் கேட்கிறாங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு விதிவிலக்கு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக, யா அல்லாஹ், எங்க அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய அனுமதியை நீ தா என்று கேட்கிறார். அல்லாஹ் மறுத்து விட்டான். பாவ மன்னிப்பு தேட முடியாது. ஏன்? அவங்க குஃப்ர்லயே மௌத்தா போயிட்டாங்க. அதற்கு அடுத்து அவர்களுடைய கபரை பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன். அந்த அனுமதியை கொடுத்துட்டான். கபரை வேணா போய் பார்த்துக்கலாமே தவிர பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர் வழியை மக்களுக்கு போதித்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த தூதருடைய தாயார், அவர்களுடைய தந்தையார் இருவரும் நரகத்திற்கு செல்கிறார்கள். இங்க நம்ம கவனிக்கணும். இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் இந்த சம்பவத்தினுடைய மறுபக்கத்தை நாம சிந்தித்தோமா? இங்கதான் கேள்வி. தந்தைக்கு நரகம், தாயாருக்கு நரகம், நியாயமானதான். எப்ப நியாயம்? அவங்கள்ட்ட குர்ஆன் வந்து, ஹதீஸ் வந்து, தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தூதுத்துவத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதையெல்லாம் அவர்கள் நிராகரித்து பாப்பா ஏத்துக்க முடியாதுன்னு அபூ லஹப் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி இருந்து நரகத்துக்கு போனா நியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோருக்கு எந்த நரகம் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்களோ அந்த பெற்றோர்கள் எப்போ இறந்து போனாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயாருடைய வயிற்றுல கருவா இருக்கிறார்கள், குழந்தையா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பிறக்கவே இல்லை. தந்தை அப்துல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள். வரலாற்று புத்தகங்கள் நமக்கு ஆதாரத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அவங்களுடைய அம்மா எப்போ இறந்து போயிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 வயசுல இருக்கும்போது மௌத்தா போயிட்டாங்க. அப்போ 6 வயசுல இருக்கும்போது அல்லது தாயாருடைய வயிற்றுல இருக்கும்போது அவங்க நபியா இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிறந்த உடனே நபி ஆயிட்டாங்களோ, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஆயிட்டாங்களோ, அந்த மாதிரி கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40வது வயசுல அவங்க நபி ஆகுறாங்க. அப்ப அவர்கள் தூதராக ஆவதற்கு 34 வருஷத்துக்கு முந்தி அம்மா இறந்து போறாங்க. அவர்களுடைய அந்த 40 வருஷத்துக்கு அவர் தூதரா நியமிக்கப்பட்ட 40 வருடங்களுக்கு முந்தி தந்தை இறந்து விட்டார்கள். தந்தை, எந்த தந்தைக்கு நரகம், தாயாருக்கு நரகம் என்று சொல்லப்பட்டதோ அப்ப எந்த குர்ஆனும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா இருக்கவில்லை. எந்த வழிமுறையும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் நரகம். இது நானா சொல்லல, குர்ஆனே சொல்கிறது. ஓரிரு நிமிடங்கள் பாருங்க, குர்ஆனே சொல்கிறது. சூரத்து சஜ்தா 32வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள். அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இந்த வேதம் வந்திருக்கிறது சொல்லிட்டாம். யகூலூன இஃப்தரா, தூதரே நீங்களே இட்டு கட்டி விட்டீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை, பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து தெளிவான அத்தாட்சி உங்களுக்கு வந்திருக்கிறது. ஏன் இந்த குர்ஆனை கொடுத்தோம் தெரியுமா? லிதுன்ஸிர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக, உங்களுக்கு முந்தி எந்த தூதரும் வராது இருந்தார்களே அந்த பாரம்பரியத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி அவர்களுடைய பாரம்பரியத்தில் யாரும் பெருசா தூதர்கள் வரவில்லை. நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையில வந்தார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய வந்தாங்களே தவிர இந்த குறைஷிகளுக்கு வரவில்லை. குறைஷிகளுக்கு வராது இருக்கக்கூடிய இந்த நிலையில அவர்களுக்கு நரகம், தாயாருக்கு நரகம், தந்தைக்கு நரகம் என்றால் அது சொல்லக்கூடிய தகவல் என்ன? கொஞ்சம் சிந்தித்தோமா? குர்ஆன் இல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் தூதராய் இருக்கவில்லை, அவர்கள் தூதுத்துவத்தை சொல்லவில்லை, வழிமுறையை சொல்லல. குர்ஆன் இல்லாம இருக்கலாம், ஹதீஸ் இல்லாம இருக்கலாம், அறிவும் இல்லையா, சிந்தனையும் இல்லையா? எப்படி உங்களுக்கு கல்லு கடவுள் ஆச்சு? கல்லுன்னு ஏன் நீங்க கருதவில்லை? கல்லை நீங்கள் ஏன் கல்லு என்று கருதவில்லை? இவைகள் வெறும் கற்பனை பாத்திரங்கள் தான். இதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை நாம் தான் உருவகப்படுத்தினோம், இதற்கு நாம் தான் பாயிண்ட் அடிச்சோம், இதை நாம் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மூடத்தனமானது, இப்படி ஒன்று நடக்காது. ஏன் உங்க அறிவை நீங்கள் பயன்படுத்தவில்லை? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் உங்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எப்படி தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார்களோ, வர்கா பின் நௌஃபல் எப்படி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த ஷிர்கை விட்டு விலகி இருந்தார்களோ, நேர்வழியில நடக்காம இருக்கலாம், ஷிர்கை விட்டு, தப்பை விட்டு, மூடத்தனத்தை விட்டு ஏன் நீங்கள் விலகவில்லை? உங்க அறிவை ஏன் பயன்படுத்தவில்லை? குர்ஆன் இல்லாத, தூதர் இல்லாத, வழிமுறை இல்லாத, வாழ்வியல் இல்லாத காலகட்டத்திலே இருந்தவர்களே நீ எப்படி உன் அறிவை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தினுடைய தந்தையையும் தாயாரையும் நரகத்தில் தள்ளுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, கையில வேதத்தை கொடுத்து, வழிமுறையை கொடுத்து, தூதரை கொடுத்து, எல்லாமே கொடுத்து, அதுலயும் நாம வாழ்கின்ற இந்த காலகட்டம் ஏஐ டெக்னாலஜி உச்சத்தை தொற்றிருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றுக்கும் அவ்வளவு ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டம். எல்லாவற்றுக்கும் அறிவியலுடைய உச்ச தகவல்களை சொல்லக்கூடிய வேதத்தை கையில வைத்துக் கொண்டு நாம் அதை கடைபிடிக்கவில்லை என்றால், புறக்கணித்து விட்டோம் என்றால், பொய்ப்பித்தோம் என்றால் அல்லாஹ் விடுவானா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலம் முபஷ்ஷிரீன வ முன்திரீன லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பஅதர் ருசுல். இந்த தூதர்மார்களை சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, எச்சரிக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பி இருக்கின்றோம். இவர்கள் சுப செய்தியை சொல்லி இருக்கிறார்கள், எச்சரிக்கைகளை போதித்திருக்கிறார்கள். சொல்லிட்டு லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்தும் பஅதர் ருசுல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாலே இருந்து கொண்ட அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த சான்றையும் சமர்ப்பிக்க முடியாது. ஒரு தப்பை செஞ்சுட்டு எப்படி சமாளிப்போம் இல்லையா, அப்படி சால்ஜாப்பு பேசுவோம் இல்லையா, அதெல்லாம் அங்க நீ பேச முடியாதுங்கிறதுக்குரிய எல்லா ஆதாரங்களையும் உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு போதித்திருக்கின்றான். ஆக அல்லாஹ்வுடைய தெளிவான இந்த கொள்கையை ஆதாரத்தோடு கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதாரபூர்வமான ஒரு கொள்கையை அல்லாஹ் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான் என்றால்
அந்த ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமான அல்லாஹ் கொள்கை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். ஆதாரமற்ற எத்தனை விஷயங்கள் நம்முடைய இதில் இருக்கிறது. சஃபர் மாதத்தினுடைய இறுதியில் இருக்கின்றோம். இதோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பிறை தெரிந்துவிடும். பிறை தெரிஞ்ச உடனேயே அங்கிருந்து ரபியுல் அவ்வல் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதமுங்க என்று சொல்லி ரபிகள் நாயகத்தின் மீது நமக்கு நேசம் பொங்கிவிட்டது. நபிகள் நாயகத்தை நாம் புகழவிருக்கின்றோம் என்று சொல்லி எந்த மௌலூது பாடல்கள் பாடப்படுகிறதோ, எந்த மீலாது கொண்டாடப்படுகிறதோ, இந்த மௌலூதுக்கும் மீலாதுக்கும் அல்லாஹ்வுடைய தெளிவான மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தெளிவான மார்க்கத்திலே இடம் இருக்கிறதா? அறிவுக்கு பொருத்தமான எப்படி மகத்தான தகவல்களை குர்ஆன் சொல்கிறது அப்படிப்பட்ட தகவல்களை சுமந்து கொண்டதாக மௌலூதனுடைய வரிகள் இருக்கிறதா? மீலாதனுடைய கொண்டாட்டங்கள் இருக்கிறதா? சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஆதாரபூர்வமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஆதாரபூர்வமான வழிமுறை அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டுமே தவிர அதற்கு நேர் எதிரான வழிமுறையை போதிக்கக்கூடிய விஷயங்களை, கற்பனையை நோக்கி நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது. கவனம் இருக்கக்கூடாது என்றால் மௌலூதை விட்டு மீளக்கூடியவர்களாக, மீளாதை விட்டு நீங்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். மௌலூதுக்கோ மீளாதுக்கோ எந்த ஆதாரமும் கிடையாது. இங்கிருந்தே விழிப்புணர்வு பெறக்கூடியவர்களாக, விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.